Welcome students. In the video la என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா unit saturation அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு the vanishing gradient problem. ஓகேங்களா? சோ இதோட டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிரும். It refers to a situation in neural networks. So இந்த vanishing gradient problem எப்ப arise ஆகும்னா இந்த neural networks ல தான் arise ஆகும். Where the output of a neuron becomes stuck at its extreme values, either very high value or very low value. இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்ல ஒரு ஹையஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் போகும்போது அவுட்புட் ஸ்டக் ஆயிடும். ஸ்டக் ஆயிட்டு நமக்கு 0ல போய்டும் வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் யூனிட் சேச்சுரேஷன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ ரெட் கலர் இருக்குது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், ப்ளூ கலர் இருக்குது டெரிவேட்டிவ். இப்போது ஒரு இன்புட் நான் உள்ள ஃபங்க்ஷன் கிட்டே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹிடன் லேயர்ஸ்க்குள்ளே இப்போது அந்த இன்புட் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரெட் கலர் தான் இன்புட். அந்த இன்புட் கொடுத்து அதுக்குள்ளே வர என்னுடைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மேலே போய்கிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் போக போக இந்த ஃபங்க்ஷனுக்கான டெரிவேட்டிவ் இருக்குங்க இல்லையா? அந்த டெரிவேட்டிவ் கீழே போய்டும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் 0க்கு போய்டும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிடுதுன்னா அப்படியே வேனிஷ் ஆகிக்கிட்டே அப்படியே மறைஞ்சு போயிடுது போய். ஸோ இந்த ரெட் கலர் லைன் மேலே போக 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 இந்த ப்ளூ கலர் லைன் என்ன ஆகிடுது, அப்படியே போய் வேனிஷ் ஆகிடுது. ஓகேங்களா? அதோட டெரிவேட்டிவ். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு f(x) ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த கர்வ் அப்படியே என்ன ஆகிடுதுன்னா கீழே போயிடுது, 0க்கு போயிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் சொல்லுவோம். ஸோ அவுட்புட் ஸ்டக் ஆகிடும் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்க்கு போகும்போது. இப்போ கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷனுடைய கண்டினியூவேஷன் பாருங்கள். This typically happens when the input to the activation function is very large. இப்போது நம்ம இன்புட் ஹிடன் லேயரில் இருக்கிற அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கும்போது அதிகமாக கொடுத்துருவோம், வெரி லார்ஜ் வேல்யூஸ். அது பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கும். அப்படி கொடுக்கும்போது causing the neuron to output the values that are close to the asymptote of the activation function. அந்த டைம் தான் அந்த அவுட்புட்டு கிளியராக கொடுக்க முடியாத பட்சத்தில் ஸ்டக் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். சரி, இந்த மாதிரி வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளமில் என்ன காசஸ் இருக்குது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ். இதில் சிக்மாய்டு கர்வ் இருக்குது அண்ட் tan h கர்வும் இருக்குது, ஹைப்பர்போலிக். These functions squash their input to a smaller range. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் சிக்மாய்டு அண்ட் tan h இதை யூஸ் பண்ணும்போது இந்த இன்புட் எல்லாத்தையும் ஸ்மால் ரேஞ்சுக்கு ஸ்குவாஷ் பண்ணிடுது, குறைச்சிடுது. வேர் த டெரிவேட்டிவ்ஸ் ஆர் வெரி ஸ்மால், இன்னும் ஸ்மால் ஆகிடுது. அப்போது இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தும் போது இன்புட் எல்லாமே என்ன ஆகிடுது, ரேஞ்ச் வேல்யூ சின்னதாக போயிடுது. இதுவே சின்னதாக போயிடுச்சுன்னா அப்போது அதோட டெரிவேட்டிவ்ஸ் என்ன ஆகிடும், ரொம்ப சின்னதாகிடும். ஸோ எஸ்பெஷலி ஃபார் இன்புட்ஸ் ஃபார் ஃப்ரம் 0. ஓகேங்களா? சரி, next, as the gradients are back propagated through these functions, they get multiplied by small values, causing them to diminish rapidly. அதாவது இப்போ gradient 0.1 எடுத்துப்போம். அது கூட ஒரு நம்பர் 2 வெயிட் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் 0.01, 0.001 இந்த மாதிரி சின்ன 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 வேல்யூஸாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகும்போது லாஸ்ட்டில் அப்படியே அந்த வேல்யூஸ் குறைஞ்சிக்கிட்டே 0க்கு வந்துடும், டிமினிஷ் ஆகிடும். ஸோ இந்த எந்தெந்த கர்வ்ஸில் சிக்மாய்டு கர்வ், tan h கர்வ், இந்த கர்வ்ஸ்லாம் நம்மளுடைய அந்த அவுட்புட் டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப சின்னதாக போயிடும், வெரி ஸ்மால் ஆகிட்டு மறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈக்குவேஷன் பாருங்கள், சிக்மா ஆஃப் எக்ஸ், இதான் சிக்மாய்டு கர்வ், 1/1 + e⁻−x. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தும் போது இன்புட் டிமினிஷ் ஆகிடுது, குறைஞ்சி போயிடுது. tan h இந்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் e⁻x - e⁻−x/e⁻x + e⁻−x. ஸோ இந்த கர்வ்ஸ்லாம் பயன்படுத்தும் போது இந்த ஏஐ பயன்படுத்தும், இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அந்த கர்வ் டவுனுக்கு போயிடுது, டிமினிஷ் ஆகிடுது. இந்த ப்ராப்ளம்லாம் வருது.
Next, consequences of vanishing gradient problem. என்னென்ன consequences? Slow convergence. அதாவது the network takes a long time to train as weight updates are very small and learning is slow. இப்போ எப்போ வந்து weight update குறையுதோ, அதான் நான் சொன்னது diminish ஆகிட்டே போதோ, அப்போது ஏஐ நெட்வொர்க் என்ன பண்ணுன்னா அதால் ட்ரெயின் பண்ண முடியாது ரொம்ப நேரத்துக்கு. ஸோ லேர்னிங்கும் ஸ்லோ ஆகிடும், நம்மளுக்கு அவுட்புட்டு சீக்கிரமாக கிடைக்காது. புவர் பர்ஃபார்மன்ஸ். த நெட்வொர்க் மே ஃபெயில் டு லேர்ன் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் லீடிங் டு சப் ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ் ஆன் டாஸ்க். அப்போது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் பிரச்சனை வந்துச்சுன்னா நெட்வொர்க் வந்து ஃபெயில் ஆகிடும். என்ன பண்ண முடியாது, அதால் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், dead neurons. In the case of the RELU, இந்த RELU வந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த RELU activation function, இந்த RELU activation function வந்து யூஸ் பண்ணும்போது neurons can become dead and stop learning if they consistently output 0. ஸோ நமக்கு வந்து இந்த RELU ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பயன்படுத்தும் போது நியூரான் செத்து போயிடுது, எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆக மாட்டுது. அப்போது லேர்னிங் ஸ்டாப் பண்ணிவிடும், நம்மளுக்கு அவுட்புட் 0லே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த RELUனா என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். RELU ரெக்டிஃபைடு லீனியர் யூனிட். ஓகேங்களா? இஸ் எ வைட்லி யூஸ்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இன் நியூரல் நெட்வொர்க்ஸ், எஸ்பெஷலி இன் டீப் லேர்னிங். அதாவது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ என்ன பண்ணுன்னா இந்த RELU தான் யூஸ் பண்ணிக்கும். இட் இன்ட்ரடியூசஸ் நான் லீனியாரிட்டி இன்டு த மாடல் வைல் பீயிங் கம்ப்யூட்டேஷ்னலி எஃபிஷியன்ட். ஸோ இந்த RELU வந்து என்ன பண்ணுன்னா நான் லீனியாரிட்டியை உள்ளே செலுத்திடும். அப்படி நான் லீனியாரிட்டி கர்வ்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ட்ரைட் கர்வ் இருக்காது. ஒரு நான் லீனியர் டேட்டாவை ஃபங்க்ஷனை உள்ளே செலுத்திடும். The RELU function output the input directly if it is positive, otherwise it output 0. ஸோ அவுட்புட் வந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு காட்டும், அவுட்புட் இல்லைன்னா 0ன்னு காட்டும். ஸோ இந்த RELUக்கு ஃபார்முலா RELU ஆஃப் எக்ஸ், ஒரு குறிப்பிட்ட டேட்டா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸ் ஆஃப் 0, x. ஸோ 0 எப்போ வரும், அவுட்புட் வந்து எதுவுமே இல்லைன்னா 0 வரும். அப்போது எதனால் ஒரு இன்புட் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அங்கே எக்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஸோ 0, x. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் RELU. Despite its simplicity, RELU introduce non-linearity, enabling the neural network to learn complex pattern. அப்போது இந்த vanishing gradient problem வந்துருச்சு. நல்லா என்னோடய கர்வ் மேலே போக 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 என்னோடய டெரிவேட்டிவ் கர்வ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த பிரச்சனை வந்துச்சு, வேனிஷிங் பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையை அப்போ தான் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த RELUவை கான்செப்டை உள்ளே செலுத்துகிறோம். அப்படி உள்ளே செலுத்தும் போது இது என்ன பண்ணும், ஒரு நான் லீனியாரிட்டியை உள்ளே செலுத்தின உடனே எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. RELU is computationally efficient because it involves simple thresholding at 0, avoiding expensive operations like exponential or logarithms. ஸோ இந்த RELU பயன்படுத்தும் போது இந்த எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூஸ், இந்த லாகரிதம் வேல்யூஸ்லாம் ஒதுக்கிடும், யூஸ் பண்ணிக்காது. அதெல்லாம் 0க்கு தள்ளி விட்டு அவுட்புட் 0ன்னு காமிச்சிடும். In a large network, many neurons output 0 for any given input, leading to sparse activation, which can improve computational efficiency and mitigate the vanishing gradient problem. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு அதில் நம்ம இந்த RELU யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து மோஸ்ட்லி 0வாக தான் காட்டும். அதனால் என்ன நடக்கும்னா நம்மளுக்கு அந்த எஃபிஷியன்சி, கம்ப்யூட்டேஷன் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வேனிஷிங் பிரச்சனையும் இருக்காது. ஸோ டேரெக்டாக அவுட்புட் 0ன்னு காமிச்சிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காமிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி இந்த எக்ஸ்போனென்ஷியல் லாகரிதம் வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அது மாட்டுன்னு அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த டேட்டாஸ் அக்யூரசி கிடைக்கும். அந்த வேனிஷிங் பிரச்சனை இருக்குது, அது அவ்வளோதான், அதுக்கு தான். நெக்ஸ்ட், RELU simplicity and effectiveness have made it the
default activation function for many types of neural networks, particularly deep convolutional networks. இப்போ இருக்கிற AI எல்லா AIலையும் ஒரு ReLU ஃபங்க்ஷன் கண்டிப்பாக பேசிக் ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கும், ப்ரோக்ராம்டாக இருக்கும். ஸோ இது கர்வ்ஸ் பார்க்கலாம். ReLU ஸோ இந்த மாதிரி ஒரு லீனியர் கர்வ் 0லே இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஓகேங்களா, அவுட்புட் 0லே வச்சுக்கோம், எப்போ அக்செப்ட் பண்ணுதோ அப்போ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் லீக்கி ReLUனா கொஞ்சம் கர்வ் வந்து டவுன்வர்ட், அதாவது ஒரு லீனியாரிட்டி இல்லாமல் ஒரு நான் லீனியர் ஃபங்க்ஷன் காட்டுறது. நெக்ஸ்ட் பேராமெட்ரிக் ReLU, இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இதை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் கர்வ். நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிள் ReLU, ஸோ இதுவும் ReLU இதுவும் ReLU யூஸ் சேம் தான், ஆனால் இந்த பயஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த கர்வ்ஸ் நீங்கள் வரைஞ்சாலும் ஓகே தான், வரையலாம் ஓகே தான். நீங்கள் தெரிஞ்சுங்க ReLUனா என்ன, ReLUனா என்ன, அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடய காசஸ் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதில் டைப்ஸ் வந்து நீங்கள் இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சால் போதும், ReLU வரைஞ்சாலே போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேட்ச் நார்மலைசேஷன். இப்போது வேனிஷிங் பிரச்சனை இருக்குது, ஒன்று ReLU பயன்படுத்தலாம், அப்படின்னா இன்னொன்று புதுசாக பேட்ச் நார்மலைசேஷனும் பயன்படுத்தலாம். Normalizing the inputs to each layer so that they have a consistent mean and variance helps stabilize the training and can mitigate the vanishing gradient problem. எனக்கு இந்த vanishing gradient problem இந்த குறைஞ்சிக்கிட்டே வருது இருக்கக்கூடாதுன்னா, ஒவ்வொரு லேயர்லேயும் இன்புட் வந்து உள்ள போதிலே ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம இன்புட் என்ன பண்ணணும்னா நார்மலைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பக்குவத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சேம் மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ வரணும். இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஏன் மீன் அண்ட் வேரியன்ஸ்லாம் படிக்கிறோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், இந்த கான்செப்ட்லாம் காலேஜில் படிக்கிறதுக்காக தான் அப்போ படிக்கணும் சின்ன வயசில், மீன் வேரியன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, அந்த டேட்டா செட்டு இது எல்லாமே இங்கே தான் பயன்படும். இப்போது எக்ஸ் கேப் ஆஃப் கே ஈக்குவல் டு எக்ஸ் பவர் கே மைனஸ் இ எக்ஸ் பவர் கே, ஈன எக்ஸ்பெக்டேஷன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் கே ப்ளஸ் எப்சிலான். ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி ஒவ்வொரு லேயர்லேயும் இன்புட்டை நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம். நம்ம பண்ண மாட்டோம், அந்த ஏஐ மிஷின் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹவு பேட்ச் நார்மலைசேஷன் ஒர்க். நார்மலைசிங் ஆக்டிவேஷன். ஃபார் ஈச் மினி பேட்ச் டியூரிங் ட்ரைனிங் the input to a given layer are normalized so that they have a mean of 0 and variance of 1. இந்த பேட்ச் நார்மலைஸ் பண்ணதிலே ஒவ்வொரு லேயர்லேயும் அப்படி பண்ணும்போது மீன் வேல்யூ செக் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு காட்டும், வேரியன்ஸ் வேல்யூ 1ன்னு காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா அந்த இன்புட் எல்லாமே அந்த லேயரில் நார்மலைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸ்கேல் அண்டு ஷிஃப்ட். ஆஃப்டர் நார்மலைசேஷன், இப்போ நார்மலைசேஷன் பண்ணியாச்சு, the activations are scaled and shifted using learnable parameters to allow the network to recover the original distribution if needed. இப்போது நார்மலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஸ்கேல் அண்ட் ஷிஃப்ட், அடுத்த லேயருக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அங்கே போய் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகணுமோ, என்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பயன்படுத்தணுமோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் இந்த பேட்ச் நார்மலைசேஷனுக்கு அப்புறமா நடக்கும். ஸோ ஸ்கேல் அண்ட் ஷிஃப்டிங், மெஷரிங் அண்ட் ஷிஃப்டிங் அடுத்து தள்ளுறது. நெக்ஸ்ட் batch normalization benefits. Mitigate internal covariate shift. அதாவது இப்படி போகணும் அப்படி போகணும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நார்மலைஸ் ஆகிடும். ஸோ அதை தடுத்துரும். அக்சலரேட் ட்ரைனிங், ஈஸியாக அதிகமாக ட்ரைன் பண்ணும் கொடுத்துருக்கிற இன்புட் டேட்டாவை. ரெடியூசஸ் சென்சிட்டிவிட்டி டு இனிஷியலைசேஷன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் தானாகவே என்ன ஆகுனா அது மாட்டின அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ரெகுலரைசேஷன் எஃபெக்ட். அப்படி ரெகுலரைசேஷன் எஃபெக்ட்னா நார்மலைசேஷன் மாதிரி தான். ஸோ நம்ம டேட்டாவை நார்மலைஸ் பண்ணும்போது அது மாட்டின ஈஸியாக மீன் அண்ட் வேரியன்ஸை ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ வேல்யூஸ் வில் பி ரெகுலர். ஓகேங்களா. ஸோ இந்த 4 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கிராஃப்லேயே பாருங்கள், நம்ம பேட்ச் நார்மலைசேஷன் பண்ணலன்னா டேட்டா எப்படி இருக்கும், கிளம்ஸியாக. இதுவே நம்ம பேட்ச் பண்ணதுக்கப்புறமா நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லாமே அந்த வேல்யூஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே நார்மலைஸ்டாக இருக்குது. நம்ம அடுத்த லேயருக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா அப்சர்வ் பண்ணி இதுலேருந்து டேட்டாஸை பிரித்து எடுக்கலாம். இதில் டேட்டாஸ் பிரித்து எடுக்க முடியுமா? இல்லை. இது பாருங்கள் சீராக இருக்குது பாருங்கள், அதுதான் பேட்ச் நார்மலைசேஷன். நெக்ஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். இன்னொரு மெத்தடும் இருக்குது இந்த வேனிஷிங் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு.
hyperparameter tuning. Definition: a hyperparameter is a configuration setting used in machine learning that is set before the training process begin. இப்போ input வந்து hidden layer குள்ள போகுது. போன உடனே என்ன பண்ணோம்? ட்ரெயின் பண்ணோம் டேட்டாஸை. நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி செட்டிங் பண்ணி வச்சுருவோம். என்ன செட்டிங்கு? ட்ரைனிங் ப்ராசஸ் இப்படி தான் நடக்கணும்னு செட்டிங் பண்ணிவிடுவோம். அந்த செட்டிங் பேர் தான் ஹைப்பர் பேராமீட்டர். Hyperparameters are specified by the user to control the learning process. So, first layerல இப்படி நீ இப்படி ஃபங்க்ஷன் பண்ணால் போதும்னு கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்கிறோம், மிஷினுக்கு. செகண்ட் லேயரில் இப்படி பண்ணு, தேர்ட் லேயரில் இப்படி பண்ணு நம்மளாக கொடுக்கணும் இல்லையா? அதான் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். எக்ஸாம்பிள் இன்க்ளூட் லேர்னிங் ரேட், நம்பர் ஆஃப் எபாக்ஸ். எபாக்ஸ்னால் ஐட்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ், எத்தனை ஐட்ரேஷன்ஸ். பேட்ச் சைஸ், நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இன் எ நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம சொல்லுவோம், இவ்வளோ தான் இருக்கணும், ரேட் இவ்வளோ இருக்கணும், இவ்வளவு ஐட்ரேஷன்ஸ் இருக்கணும், இவ்வளோ பேட்ச் சைஸ் இருக்கணும். நம்ம தான் கண்டிஷன்ஸ் போட்டு அந்த லேர்னிங்க்கு ஸ்டார்டிங்கில் செட்டிங் பண்ணிடுறோம், செட்டிங்ஸ் எல்லாமே. ஓகே, லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதான் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். டியூன் பண்ணுறது இதிலே புரிஞ்சுருக்கோம். டியூனிங் காமன் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். என்னெல்லாம் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்? இப்போ சொன்னது தான். லேர்னிங் ரேட், பேட்ச் சைஸ், நம்பர் ஆஃப் எபாக்ஸ், architecture specific hyperparameters. So learning rate, control the step size at each iteration while moving toward a minimum of loss function. So the loss function வந்து கம்மி ஆக 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 இந்த ஸ்டெப் சைஸை குறைச்சிக்கும், கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு மேலே போகாமல் ஸ்டெப்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். ஜீரோவில் போயிடுச்சுன்னா வேனிஷிங் பிரச்சனை வந்துடும் இல்லையா? அது தடுத்து நிறுத்துறது தான் லேர்னிங் ரேட். பேட்ச் சைஸ், நம்பர் ஆஃப் ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ்ட் இன் ஒன் ஐட்ரேஷன். ஒரு ஐட்ரேஷனில் எவ்வளவு ட்ரெயின் பண்ணுது டேட்டாஸை. நம்பர் ஆஃப் எபாக்ஸ், எவ்வளவு ஐட்ரேஷன்ஸ் வந்து ட்ரைனிங்க்கு போகுது. நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர் ஸ்பெசிஃபிக் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ், நம்பர் ஆஃப் லேயர்ஸ், நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் பர் லேயர், டைப் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், ட்ராப் அவுட் ரேட். இது எல்லாமே இதுக்குள்ளே வரும். எவ்வளவு லேயர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளவு கனெக்ஷன்ஸ் நியூரான்ஸ் இருக்குது ஒரு லேயருக்கு, அதில் என்ன ஃபங்க்ஷன் பயன்படுத்துகிறாங்க, இது எல்லாமே நம்மளாக செட் பண்ணுவோம். ஹைப்பர் பேராமீட்டர்ஸில் யூஸர் தான் செட் பண்ணுவார். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீ உன்னோட அவுட்புட்டை கண்டுபிடிச்சி கொடு மிஷின்னு கேட்பார். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். நம்மளாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் கிரிட் சர்ச், எக்ஸாஸ்டிவ் சர்ச் ஓவர் எ ஸ்பெசிஃபைடு பேராமீட்டர் கிரிட். சிம்பிள் பட் கம்ப்யூட்டேஷனலி எக்ஸ்பென்சிவ், எஸ்பெஷலி ஃபார் லார்ஜ் டேட்டா செட் அண்ட் மெனி ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். இப்போது ஹைப்பர் பேராமீட்டர் 1, ஹைப்பர் பேராமீட்டர் 2, இந்த மாதிரி ஒரு கிரிட்டில் எனக்கு டேட்டாஸ் இருக்குது, டேட்டா செட். இதில் போய் நான் சர்ச் பண்ணுறோம். இது ஒரு சிம்பிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய டேட்டா இருந்துச்சுன்னா அப்போ ஒவ்வொரு கிரிட்டும் போய் செக் பண்ணிட்டு தானே வரணும். ஸோ அந்த மாதிரி கிரிட் சர்ச்சில் பயன்படுத்தும். இது மோஸ்ட்லி அவ்வளோ பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் ரேண்டம் சர்ச் தான் இப்போதைக்கு பயன்படுத்துவாங்க. செகண்ட் ஒன், இந்த ரேண்டம் சர்ச் தான் வந்து இந்த வெதர் ரிப்போர்ட்டுக்கு இதுக்கு எல்லாமே பயன்படும். ரேண்டம்லி சாம்பிள்ஸ் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் ஃப்ரம் எ ஸ்பெசிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி அங்கே இங்கே இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து டேட்டாஸை சர்ச் பண்ணுவோம். ஆஃபன் மோர் எஃபிஷியன்ட் தேன் கிரிட் சர்ச் ஆஸ் இட் கேன் எக்ஸ்ப்ளோர் எ ப்ராடர் ரேஞ்ச் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் வித் ஃபீவர் ஐட்ரேஷன்ஸ். ஸோ கொஞ்சம் ஐட்ரேஷன்ஸ்லேயே நம்ம எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ரேண்டமாக. ஸோ ஈஸியாக இருக்கும் இதில். நெக்ஸ்ட் பேஷியான் ஆப்டிமைசேஷன். அதாவது இதில் வந்து ப்ராபபிலிட்டி, அதுவா இதுவா, இருக்கலாமா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி. uses a probabilistic model to predict the performance of hyperparameters and select the most promising one to evaluate. இப்போது இங்கே கிராஃபில் பாருங்கள், இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் அன்னோன் டேட்டா. ஓகேங்களா? டாட்டாக இருக்குது இந்த அப்சர்வேஷன்ஸ். ஸோ இங்கெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஒரு கர்வ் இங்கே போதும், இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கோம், இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கோம், டவுனில் போயிட்டு பீக்கில் போகுது, திரும்ப டவுனில் போகுது, இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பேஷியன் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த கர்வ் இப்போ டவுனில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு பீக் போகும், அப்புறமா டவுன் வரும். இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, ப்ராபபிலிஸ்டிக். அது எல்லாமே இந்த ஹைப்பர் மேட்டரில் நம்ம டியூன் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி போனால் இது கீழே டவுன் கண்டிப்பாக இறங்கணும், மிஷினுக்கு நம்ம சொல்லிடணும் முன்னாடியே. ஸோ யூசஸ் எ ப்ராபபிலிஸ்டிக் மாடல் டு ப்ரெடிக்ட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். அதில் எது மோஸ்ட் ப்ராமிசிங் ஒன்றோ அது நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். இது மோஸ்ட்லி எஃபிஷியன்ட் தான், அப்புறம் ரேண்டம் சர்ச் விட. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
hyperparameter tuning லாஸ்ட்டாக நம்ம என்ன சொல்ல வருது, hyperparameter tuning is critical for maximizing the performance of machine learning models. பேசிக்காக ஒரு மிஷினில் RELU இருக்கும், நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா hyperparameter tuning கண்டிப்பாக செட்டிங்ஸில் இருக்கும் மிஷினில். And using techniques like those shown can lead to significant improvement in model accuracy and efficiency. நம்மளுக்கு accuracy data வேணும், efficient data வேணும்னா hyperparameter tuning பயன்படுத்திக்கணும். Next, regularization. இப்போது regularization அதுவும் அதே மாதிரி தான், ஒரு vanishing problem வந்துச்சுன்னா அங்கே எப்படி டேட்டாவை ரெகுலரைஸ் பண்ணுறது. Regularization is a technique used in machine learning to prevent overfitting by adding a penalty term to the loss function. சில டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஒரே ஃபங்க்ஷனில் போய் ஃபிட் ஆகிடும், ஓவர் ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா, நம்மளுக்கு தேவை வந்து அக்யூரசி வேணும்னா ஒரு லேயரில் அந்த ஒரு செக்ஷனில் அந்த டேட்டா மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக அந்த ஒரே செக்ஷனில் நிறைய டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதை ஓவர் ஃபிட்டிங் சொல்லுவோம். அந்த மாதிரி ஓவர் ஃபிட்டிங் வந்துருச்சுன்னா இந்த மிஷின் என்ன பண்ணால் ஒரு பெனால்ட்டி டேர்ம் வந்து ஆட் பண்ணி விட்டுரும் அந்த ஃபங்க்ஷனை லாஸ் பண்ணுறதுக்கு. Overfitting occurs when a model performs well on training data but poorly on unseen data. இதில் எப்போ இந்த பிரச்சனை வரும்னா, நம்ம நார்மலாக ஒரு வாய்ஸ் எடுத்துப்போமே, அந்த வாய்ஸில் பின்னாடி நாய்ஸ் வரும் இல்லையா, அந்த நாய்ஸ்லாம் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை. ஸோ ஒரு நல்ல சிக்னல் இருக்கும்போது கூட இந்த நாய்ஸ் சிக்னல் வரும்போது ஒரு ஏஐனால் டேட்டாவை ஒழுங்காக கொடுக்க முடியாது. அப்போ தான் இந்த ஓவர்ஃபிட்டிங் பிரச்சனை வருது. Test validation data because it has learned noise and details specific to the training data. So the noise பிரச்சனையில் இந்த overfitting problem வரும். இதில் டைப்ஸ் இருக்குது. L1 regularization, இது லாசோன்னு சொல்லுவோம். Add the absolute value of the coefficient as a penalty term to the loss function. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இந்த லாஸ் ஃபங்க்ஷன் கூட அப்சொல்யூட் வேல்யூ நம்ம ஆட் பண்ணுவோம். L1 regularization term formula lambda summation I modulus of WA. இது மாடுலஸ்னா அப்சொல்யூட் வேல்யூன்னு அர்த்தம், நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ். L2 regularization ridge, இதை ரிட்ஜுன்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் பண்ண வேல்யூ நம்ம வந்து பெனால்ட்டி டேர்ம் கூட ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, L2 regularization term அதே சேம் lambda summation I WI square. இங்கே எப்படி மாடுலஸ், இது அப்சொல்யூட் வேல்யூ, WI square வந்து ஸ்கொயர்டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஆட் பண்ணும் மிஷின். அப்படி இல்லையா இந்த மெத்தட் மூலயமா ஆட் பண்ணும் எலாஸ்டிக் நெட், அதாவது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஆட் பண்ணுறது. கம்பைன் போத் L1 and L2 regularization. It can be useful when there are multiple correlated features. எப்பயுமே இதுதான் பெஸ்ட்டு, எலாஸ்டிக் நெட் தான் பெஸ்ட்டு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரெண்டுமே வந்துடும், இன்னும் மோர் அக்யூரசி கிடைக்கும். lambda 1 summation I WI modulus, இது அப்சொல்யூட் வேல்யூ, இது ஸ்கொயர்டு வேல்யூ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது தான் எலாஸ்டிக் நெட் வேல்யூ அந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ட்ராப் அவுட். இந்த வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ட்ராப் அவுட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். ட்ராப் அவுட் இஸ் அ ரெகுலரைசேஷன் டெக்னிக். அந்த ரெகுலரைசேஷன்லேயே இது ஒரு டைப். ட்ராப் அவுட் இஸ் அ ரெகுலரேஷன் டெக்னிக் யூஸ்ட் இன் நியூரல் நெட்வொர்க் டு ப்ரிவெண்ட் ஓவர்ஃபிட்டிங். இந்த மாதிரி ஓவர்ஃபிட்டிங் நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ராப் அவுட்டை பயன்படுத்தலாம். இட் ஒர்க்ஸ் பை ரேண்டம்லி செட்டிங் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்புட் யூனிட் டு 0. ஸோ என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு இன்புட்டில் வந்து ஃப்ராக்ஷன்ஸ், ஒரு ஃப்ராக்ஷனை செட் பண்ணும். அந்த ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் நம்ம 0க்கு செட் பண்ணி விட்டுரும் அட் ஈச் அப்டேட் டியூரிங் ட்ரைனிங் டைம், விச் ஹெல்ப்ஸ் ப்ரிவெண்ட் நியூரான் ஃப்ரம் அடாப்டிங் டூ மச் டு த ட்ரைனிங் டேட்டா. ஸோ ட்ரைனிங் டேட்டா கூடவே என்ன ஆகக்கூடாது, அங்கேயே போய் சேர்ந்துடக்கூடாது, ஒரே இடத்துல போய் ஓவர் ஃபிட் ஆகிடக்கூடாது, தனித்தனியாக பிரிஞ்சு போகணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் அந்த ஏஐ என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்புட்டுக்கு 0 செட் பண்ணி விட்டுரும். ஏன்னா அது போய் நம்ம போய் டிமினிஷ் ஆகிடக்கூடாது. அதனால் ஹவு ட்ராப் அவுட் ஒர்க்ஸ், எப்படி இந்த ட்ராப் அவுட் ஒர்க் ஆகுது, ரேண்டம்லி செட் எ ஃப்ராக்ஷன் between 0.2 and 0.5 of the input unit to 0 at each update of the training phase. ஒவ்வொரு அப்டேட் அப்போவும் நம்ம இந்த 0.2லேருந்து 0.5 அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வரும்போது 0க்கு செட் பண்ணி விட்டுரும் இந்த ஏஐ. This means that for each forward pass through the network, some neurons are dropped out, deactivated with a certain probability.
அப்படி 0க்கு செட் பண்ணும்போது டீஆக்டிவேட் ஆகிட்டு போயிடும். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் கம்ப்யூட்டர் ஏஐ. இதனால் என்ன அட்வான்டேஜஸ்? ரெடியூசஸ் ஓவர் ஃபிட்டிங். இந்த ட்ராப் அவுட் பயன்படுத்தோம்னா ஓவர் ஃபிட்டிங் நடக்காது. இந்த ஓவர் ஃபிட்டிங் எப்போ வரும்னா, இப்போ நம்ம ஃபேஸ் ரெகனைசேஷன் பண்ணும் போதே நிறைய ஃபேஸ்க்கு கண்கள் ஒரே மாதிரி இருக்கும், புருவம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஓவர் ஃபிட் ஆகக்கூடாது. அதுலேயும் பர்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் சில டேட்டாஸில் ரிமூவ் பண்ணி விட்டுரும் ஏஐ. இது கிடையாது இது கிடையாது. ஸோ ரெடியூஸ் அந்த பாயிண்டில் ஒரு ஃப்ராக்ஷன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். reduces overfitting by preventing neurons from co-adapting too much. Dropout forces the network to learn more robust features. Next, improves generalization. Reduce overfitting. இது மட்டும் எழுதுனா கூட ஓகே தான். அட்வான்டேஜஸ் overfitting ரெடியூஸ் பண்ணும் இந்த ட்ராப் அவுட். நம்மளுக்கு ஈஸியாக என்ன பண்ணுன்னா அந்த நியூரான்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும். எங்கே போகாது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் அங்கேயே ட்ராப் அவுட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். இம்ப்ரூவ்ஸ் ஜென்ரலைசேஷன். Regularizing the network in this way typically leads to better performance on unseen data. இந்த நாய்ஸ் உள்ள டேட்டா, வேலிடேஷன் டேட்டா, இது எல்லாமே நம்ம ஈஸியாக என்ன பண்ணலான்னா ரெகனைஸ் பண்ணி ஜென்ரலைஸ் பண்ண தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ட்ராப் அவுட் கேன் பி ஈஸிலி இம்ப்ளிமெண்டட் இன் மோஸ்ட் நியூரல் நெட்வொர்க் ஃப்ரேம்வொர்க் வித் ஜஸ்ட் எ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட். இது எல்லாமே கோடிங்ஸ் தான்ப்பா ஃபுல்லாகவே. ஆர்இஎல்யூவும் சரி, பேட்ச் நார்மலைசேஷனும் சரி, நம்ம படிக்கிற எல்லா அல்காரிதம்ஸுமே ப்ரோக்ராமிங் தான். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோன்னா அந்த வேனிஷிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராமில் ஒரு கோட் ஜாயின் பண்ணி விட்டோம்னா போதும். அது வேலையை பார்த்துக்கும், அந்த கம்ப்யூட்டர் வேலையை பார்த்துக்கும். இந்தமாரி ட்ராப் அவுட் கோடு கொடுத்துட்டோம்னா அது தேவைக்கேற்ப அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வரும்போது 0க்கு செட் பண்ணிவிட்டு ட்ராப் அவுட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்போது உனக்கு ஈஸியாக அடுத்தடுத்த லேயர்ஸுக்கு போய் அவுட்புட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இவ்வளவு தான் vanishing problem. ஓகேங்களா? screenshot time. So first, the vanishing gradient problem definition. Definition continuation. Causes of vanishing gradient problem. Consequences of vanishing gradient problem. RELU. Characteristics of RELU. RELU graph. Next type, batch normalization definition formula. How batch normalization works. Batch normalization benefits. Hyperparameter tuning definition example. Common hyperparameters. Methods of hyperparameter tuning. Random search, Bayesian optimization, hyperparameter tuning conclusion. Regularization definition. Types of regularization methods. Elastic net. Dropout definition. How dropout works and advantages of dropout. உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.